WBL 2025 உடைய டேபிள் டாப்பர்ஸ்க்கான கிளாஷை இன்னைக்கு பார்ப்போம். எம்ஐ வெர்சஸ் ஜிஜி. ஸோ எம்ஐயை பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. ஹர்மன்பிரீத் கௌர், நாச்சியோர் பிரண்ட், ஆலி மேத்யூஸ், அமிலியா கேர், இவங்க எல்லாரும் எனி டைம் கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கிறதுனால எம்ஐ இந்த டைம் பயங்கர டாமினண்ட்டாக இருக்காங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக. ஜிஜிக்கு இந்த சீசன் லீக் உடைய லாஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்களுடைய 100% கொடுத்து இந்த டேபிள் டாப்பர்ஸ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்ப்பாங்க. ஸோ ஜிஜிலையுமே எனி டைம் கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக பெத்மோனே இருக்காங்க, ஆஷ் கார்ட்னர் இருக்காங்க, அர்லின் டியூல் இருக்காங்க, டாட்டின் இருக்காங்க. ஸோ இவங்களில் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். வெல்கம் டு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல், நான் கோகன். கீ மேட்சப்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கீ மேட்சப் நாச்சியோர் பிரண்ட் வர்சஸ் பிரியா மிஸ்ரா. நாச்சியோர் பிரண்ட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பயங்கர டாமினண்ட்டாக இருக்காங்க. லீடிங் ரன் கேட்டர் செகண்ட் பிளேஸில் வேற இருக்காங்க. நாச்சியோர் பிரண்ட் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஜிஜிக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எண்டு வரல கொண்டு போயிடுறாங்க ரொம்ப ஈஸியாக. ஆனால் அவங்க ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ்க்கு கொஞ்சம் வல்னரபுளாக இருக்க மாதிரி இருக்கு. பிரியா மிஸ்ரா ஒரு இன்ஸ்பைரிங் யங்ஸ்டராக இருக்காங்க, ஒரு நல்ல லெக் ஸ்பின்னராக இருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக கூகுளி இருக்கு. மேபி அதை கேபிட்டலைஸ் பண்ணாங்க அப்படின்னா நாச்சியோர் பிரண்ட்டை இயர்லியாக விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செகண்ட் கீ மேட்சப்பா ஆஷ் கார்ட்னர் வெர்சஸ் ஏலி மேத்யூஸை பார்ப்போம். ஆஷ் கார்ட்னர் இந்த சீசன் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இன் ஆல் 3 ஆஸ்பெக்ட்ஸ். ஆஷ் கார்ட்னர் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டு ரொம்ப ஈஸியாக ஜிஜிக்கு கேமை வின் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏலி மேத்யூஸ் இந்த சீசன் ஃபுல்லாகவே சூப்பராக கன்சிஸ்டண்டாக பவுலிங் போட்டுன்னு இருக்காங்க, கண்டினியூஸாக விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் டாப் 10 லீடிங் விக்கெட் டேக்கர்ஸில் ஒருத்தராக இருக்காங்க. ஸோ ஆஷ் கார்ட்னர் ஈவன் தோ கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணாலுமே அவங்க இன்கமிங் டெலிவரிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஏலி மேத்யூஸ் ஆஷ் கார்ட்னரை ட்ரபிள் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு யார் டேபிள் டாப்பர்ஸ் ஆவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.